வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் இவங்களுடைய அம்மா என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இவங்க பையனுக்கு இந்த வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது இவங்க கேள்வியாக இருந்தது. ஸோ வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, ஏன்னா அவங்க அம்மாவும் வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ பையனையும் அங்கேயே வேலைக்கு கிடைச்சி அவங்களும் அங்கே வந்துடுவாங்களா, பையன் கூட இருக்க முடியுமாங்கிற ஆசையில் ஒரு அம்மாவுடைய கேள்வி. அதனால இந்த ஜாதகத்தை ஒரு முக்கியமான ஜாதகமாக எடுத்துட்டு இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்னி லக்னம். லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஜாதகர் வருமானம், குடும்பம் இதை சார்ந்த என்ன ஓட்டம் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்கிறது தெரிய வருது. அடுத்தபடியாக இப்போ நம்ம கேள்விக்கு டைரக்டாக போயிடுவோம். ஜாதகத்தை பற்றின விரிவான ஆய்வு பார்க்கல. இப்போ நம்ம அதாவது கேள்வி, பையன் வெளிநாட்டுக்கு வர முடியுமாங்கிறது தான் கேள்வி. இப்போ எப்பயுமே இப்போ 12ஆம் பாவகம்ங்கிறது தான் நம்ம வெளிநாட்டு விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ பிறப்பு லக்னத்தின் அடிப்படையில் 12ஆம் பாவகம்ங்கிறது சிம்ம லக்னமாக வருது. சிம்மத்திற்கான அதிபதி சூரியன். அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா துலாம் வீட்டில் இருக்கிறாங்க. லக்னாதிபதியோட சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ஜாதகருக்கும் வெளிநாட்டு போகணுங்கிற ஆசைகள்லாம் இருக்குங்கிறது தெரிய வருது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் வச்சு மட்டும் பலன் சொல்லிட முடியாது. இப்போ நம்ம பாரம்பரியமாக பார்க்குறப்போ என்ன தசை போகுது, என்ன புக்தி போகுது, அது சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு தசா குரு தசா, சனி புக்தி போயிட்டு இருக்கு. குரு பகவான் எங்க இருக்கிறாரு, எத்தனாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4க்கும் இந்த கன்னி லக்னத்துக்கு 4, 7 இந்த பாவங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் உட்காந்து தசை நடத்துறாங்க. இப்போ உங்க அம்மாவோட இன்னொரு அடுத்த கேள்வி என்னன்னா, உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பையனுக்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் அது கிடையாது. ஸோ அது நல்லா புரிய வருது. இப்போ 6ஆம் வீட்டில் உட்கார்ந்த குரு 4, 7 அதிபதியாகி 6ஆம் வீட்டில் உட்காந்து தசை நடத்துறதுனால உடல்நல பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்கும் இந்த தசை ஃபுல்லா அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க உணவு வகைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லப்பட்டது. இப்போ வெளிநாடு போவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சனி புக்தி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க சனி பகவான். இந்த இடத்துல அவர் நீசமாகிறாரு, வக்ரமா இருக்கிறாரு. இப்போ இந்த டைம் பீரியட் இவர் கொஞ்சம் சரியில்லை. நம்ம பாரம்பரியமாக பார்க்குறப்பையும் இவருக்கு கொஞ்சம் இது சாதகமான பீரியடாக கண்ணில் படலை. 8ஆம் வீட்டில் அவர் இருந்தாலும் கூட அவர் நீசமாக இருக்கிறது, வக்ரமாக இருக்கிறது, இந்த அமைப்புகள் இப்போ வெளிநாட்டை நோக்கி இவர் கூட்டிகிட்டு போகுங்கிற மாதிரி தெரிய வரல. இப்போ நம்ம ஏஎல்பிலையும் இதே ஆய்வை நான் எடுத்துட்டு பார்க்க இருக்கிறேன். இப்போ ஏஎல்பி இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ஜாதகருடைய ஏஎல்பி தனுசு லக்னத்துல போகுது. இப்ப ஏஎல்பி தனுசுனா குரு பகவான் 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இந்த 10 வருஷம் 2019 டிசம்பர்ல இந்த ஏஎல்பி ஆரம்பிச்சது. 2029 டிசம்பர் வரைக்கும் இதே ஏஎல்பி தான் இவருக்கு இருக்க போகுது. அது வரைக்கும் ஜாதகர் முயற்சி சார்ந்த விஷயங்கள், வெற்றி அடையணும், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் முயற்சி, நிறைய கான்டாக்ட்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரி தான் இவர் பண்ணுவார். இந்த 10 வருஷம் அவர் முன்னேற்றத்துக்காக நிறைய முயற்சிகள் இவர் மேற்கொண்டு கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது. ஏஎல்பியில துல்லியமா இப்ப ஜாதகர் எந்த நிலைப்பாடுல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியாக ஏஎல்பியுடைய நட்சத்திர புள்ளி இவங்களுக்கு பூராடம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்ப பூராடம் அப்படிங்கிறப்போ சுக்கிர பகவான், சுக்கிரன் ஏஎல்பிக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு. இப்போ ஏஎல்பியில அழகா சொல்லிடலாம் நம்ம. இப்போ இந்த ஜாதகர் 10ஆம் பாவம் சம்பந்தமான என்ன ஓட்டங்களோடு இருக்கிறார் அப்படிங்கறத அழகா சொல்லிடலாம். அப்படின்னா 10னா என்ன, வேலை. இதுதான் இவருக்கு இப்போ மைண்டு ஃபுல்லா இருக்கு. ஒரு வேலை கிடைக்கணும், அது வெளிநாடு தொடர்பாக தான் நல்லா இருக்கும். இந்த வயதும் இந்த ஜாதகரோட ஏஜும் பார்த்தோம்னா ஒரு 27 வயது வாலிபர் தான் இவர். இன்னும் செட்டில் ஆக முடியல, சரியா வேலை அமையலைங்கிறது இவருடைய கவலையா இருக்கு. இப்ப வேலை சார்ந்த அழுத்தங்கள் இவருக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத ஏஎல்பியில நம்ம சொல்லிட முடியும். இப்போ ஏஎல்பி முறையில இவர் வெளிநாடு போவாரா அப்படின்னு பாக்குறப்ப ஏஎல்பிக்கு 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த செவ்வாய் பகவான் இருக்கிற இந்த விருச்சிக வீடு. இப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல, இங்க இருந்து இது 7ஆம் வீடு வரும், 8, 9 சரிங்களா. ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. கூட யார் இருக்கிறாங்க, ராகு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்ப இந்த இந்த அமைப்புல இது 9ஆம் பாவங்கிறதுனால இது ஓகே. பட் ஆனா இந்த பாவத்துக்கு இந்த 12ஆம் வீட்டுக்கு இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ
கொஞ்சம் வந்து 8ஆம் வீட்டுல இப்ப இருக்கிற அமைப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப இப்ப 12ஆம் வீட்டுக்கு பாருங்க. இங்க இருந்து 12ஆம் வீட்டுக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மன்னிக்கணும் 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப இந்த 10ஆம் வீட்டுல இருக்கிற இந்த அமைப்பு, அதாவது 12க்கு 10ல இருக்கிறாங்க. அப்போ ஜாதகருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இப்போ ஒரு அழுத்தத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏஎல்பி மூலமா தெளிவா தெரிய வருது. ஜாதகருக்கு அந்த ஆசை இருக்கும் போகணுங்கிறது, ஆனா அவருக்கு அந்த பாவத்துக்கு அது 10ஆம் வீட்டுல ஒரு அழுத்தத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. இன்னொன்னு, செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிற இந்த நிலைப்பாடு ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல இருந்தா கூட இது இப்ப இந்த சமயம் வந்து இவருக்கு சாதகமா இல்லை. இன்னொன்னு, இப்ப இந்த சுக்கிரன் இருக்கிற வரைக்குமே, இப்ப பூராடம் 2 போயிட்டு இருக்கு, பூராடம் 3, பூராடம் 4, இது எல்லாமே இங்க 10ஆம் பாவம் தான் ஆப்ரேட் ஆகுது. அப்ப ஜாதகர் தொழில் சம்பந்தமான அழுத்தத்துல இருக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு இவருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக இவருக்கு வந்து இந்த சூரியனோட நட்சத்திர புள்ளி மாறுறப்போ, அதே ஏஎல்பிக்கு அது 11ஆம் வீடு ஆகிறப்போ அவருக்கு கொஞ்சம் மனமாற்றங்கள் வரும், அந்த மன அழுத்தங்கள் குறையும். இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால இப்ப பிரசண்டா நம்ம ஜாதக ஆய்வு பண்ணி 2 முறையில பார்த்ததன் அடிப்படையிலையும் இப்ப அவ்வளவு சாதகமா சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் பதிலா வந்தது அவங்களுக்கு. இப்போதைக்கு இதை எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு இவங்களை எங்க இருக்காங்களோ அந்த ஊர்லயே அவரை வேலை தேட சொல்லுங்க. அப்புறமா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இந்த அதாவது இந்த நட்சத்திர புள்ளி முடியட்டும். எப்போ எக்ஸாக்ட்லி அவருக்கு டைம் பீரியட் கரெக்டா வருதுன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் 2028 நவம்பர், அப்ப அந்த பூராடம் முடிஞ்சிருது இவங்களுக்கு. அந்த சமயத்துக்கு அப்புறம் இவருக்கு கொஞ்சம் ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் மாறுது. அப்போ இவருக்கு கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்ப இருக்கிறத விட அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டது. இப்ப ஜோதிடம்னு சொல்லி நம்ம சொல்றப்போ என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடணும். இப்ப நம்ம வந்து அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக இல்லைங்க இப்ப போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப ஜோதிடத்துக்கு அது ஒரு அவப்பேரா மாறிடும். அதனால என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கும் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அவங்களும் ரெடி ஆவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால இப்போதைக்கு இவங்களை இந்த உள்ளூர்லயே வேலை பார்க்க சொல்லுங்க. அடுத்து ஒரு 2028 நவம்பருக்கு பிற்பாடு இதற்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்கு. அந்த சூழ்நிலைகள் அப்பதான் அமையும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது உங்க அம்மாக்கு. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க, பெருந்தன்மையோட ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பக்குவப்படுறதுக்கும் நம்ம ஜோதிடம் வந்து பார்க்கணும். சில பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டுமே அது விஷயம் வந்து சேஞ்ச் ஆகணும், விதி மதி கதி. சரிங்களா? பட் ஆனா எல்லா நேரத்திலையும் சில விஷயங்கள் வந்து நம்ம பக்குவப்படணுங்கிறதுக்காக தான் ஜோதிடம் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த சமயத்துல இந்த சூழ்நிலையில இவங்க அம்மாவுக்கு இதுதான் சொல்லப்பட்டது. இப்போதைக்கு இந்த எதிர்பார்ப்புகள் வேண்டாம், இவங்க முன்னேற்றத்தை நோக்கி போக சொல்லுங்க. இவங்க இப்ப கொஞ்சம் வந்து காதல் சம்பந்தமான விஷயத்திலையும் லவ் ஃபெயிலியர் மாதிரியும் இருக்கிறாங்க, அது வேற ஆய்வு, அதுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. இவங்க டைவர்ட் ஆகாத மன அழுத்தம் அதிகமா இருக்கு. இவங்க கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சில யோக பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க, மன அமைதி கிடைக்கும். பிளஸ் நல்லா முயற்சி பண்ணி அவங்க மனசை சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல ஒரு வேலையில ஈடுபட சொல்லுங்க, நமக்கு பிடிச்ச வேலையில. ஏன்னா மன அழுத்தம்ங்கிறது இப்ப எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிடிச்ச மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறப்போ, சில யோக பயிற்சிகள் பண்றப்போ கண்டிப்பா மன அழுத்தம் குறையும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இவங்களை கொஞ்சம் காமன் கம்போஸ்டா வேலை தேட சொல்லுங்க. வேலை டிசம்பருக்கு அப்புறம், அதுவும் ஒரு கணக்கு நம்ம ஏஎல்பி மூலமாக கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி வரக்கூடிய டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, இவங்க வேற என்ன பண்ணணுங்கிறது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு வெளிநாடு போவாங்களா அப்படின்னு ஒரு மகனுக்காக அம்மா கேட்டதற்கான ஆய்வு. இது எதுக்கு இதை நான் வந்து சொல்றேன்னா, இதோட ரிசல்ட் எப்பயுமே நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவா இருந்தா கூட சில சமயம் நம்ம அதை ஏத்துக்கிட்டு நம்ம அதுல நமக்கு என்ன இது நெகட்டிவ்னு சொல்லி நம்ம தான் நினைக்கிறோம். ஆனா கடவுள் அந்த நம்மளுடைய விதி அது வேற ஏதாவது ஒரு வழியில நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு கொண்டு போகும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஏதோ ஒரு நல்ல விஷயம், இதை விடவும் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த மாதிரி தான் உங்க அம்மாவுக்கு அது சொல்லப்பட்டது. அவங்களும் பக்குவப்பட்டாங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். பொறுமையா பார்த்தீங்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இவ்வளோ ஒரு எளிய முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்க எல்லாருமே வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஜோதிடம் உங்களுக்கு வந்து பார்க்கணும், உங்க ஜாதகத்தை நல்ல முறையில ஆய்வு பண்ணி சொல்லணும், சில யோக பரிகாரங்கள்லாம் சேர்த்த மாதிரி கொடுக்கணும்
அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமா இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முறையில ஜோதிடம் பார்த்து தகுந்த பரிகாரங்கள்ங்கிறது யோக பரிகாரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு மன அமைதி, உடல் ஆரோக்கியம் கிடைக்க மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லப்படும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.